ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜெர்னி டே 45 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்களா? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணீங்க? ஒரு 45 minutes இப்போ வாக்கிங் பண்ணுறீங்களா? இல்லை 30 minutes தான் பண்ணுறீங்களா? சரி, கம்மியாக பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாகவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஓகேவா? எடுத்த எடுப்பில் நமக்கு உடனே இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஏன்னா நம்ம ஹோம் ஃபுட் வச்சு தானே நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்ம மெதுவாகவே வெயிட் லாஸ் பண்ணலாம், ஓகேவா? சரி, இன்னைக்கு நீங்கள் எத்தனை ஸ்டெப் நடந்தீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் இன்னைக்கு எத்தனை ஸ்டெப் நடந்தேன்னா 7810 ஸ்டெப் நடந்திருக்கேன் மொத்தமாக. காலையில் வாக்கிங் போகும்போது 5000 ஸ்டெப் நடந்திருந்தேன். மீதி கொஞ்சம் வெளியிலலாம் போயிருந்ததுனால 7810 ஸ்டெப் நடந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் வழக்கம் போல் வீடியோவும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வெயிட் லாஸ் வெயிட் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையில் மார்னிங் 2 தோசையும் அதுக்கு தேங்காய் சட்னியும் தான் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் தோசைக்கு எவ்வளோ கேலரினா 240 கேலரி, தேங்காய் சட்னிக்கு 70 கேலரி. இன்னைக்கு மார்னிங் மட்டும் நான் எடுத்த கேலரி 310 கேலரி, ஓகேவா? அடுத்தது லஞ்சுக்கு நான் இன்னைக்கு வெளியே தான் போயிருந்தேன். ஸோ வாழை இலை சாப்பாடு தான் சொன்னேன்ல. 15ஆம் தேதி வரை எப்படி என்னோட சாப்பாடு இப்படி தான் இருக்க போகுது. இன்னைக்கு 15ஆம் தேதி, இன்னையோட நான் இது முடியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு மதியம் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னா சாதம், சாம்பார், ரசம் இது சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கு கூட்டு அவியல், முட்டைக்கோஸ் கூட்டு, தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு சாப்பிட்டேன். ஒரு நாளுமே நான் ஊறுகாய் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா நம்ம ஊறுகாய் எடுக்க மாட்டோம்ல, அதனால தான் நான் ஊறுகாய் சொல்லலை, சரியா? அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ கேலரினா சாதத்துக்கு 260 கேலரி, சாம்பாருக்கு 80 கேலரி, அதுக்கப்புறம் ரசம் 20 கேலரி, அவியல் 45 கேலரி, அடுத்தது முட்டைக்கோஸ்க்கு 35 கேலரி, தயிர் பச்சடிக்கு 30 கேலரி, உருளைக்கிழங்குக்கு 55 கேலரி. அதுக்கு மதியம் மட்டும் நான் எடுத்த கேலரி எவ்வளோனா 525 கேலரி, ஓகேவா? நீங்கள் மதியத்துக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க? மற்ற நேரத்தை விட மதியம் தானே அதிகமாக கேலரி எடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா? நான் இவ்வளோ நாள் பார்த்ததுல எனக்கு மதியம் தான் அதிகமாக கேலரி கூடின மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் நைட்டுக்கு நான் ஹெவியாக போக வேண்டாம், நம்ம இன்னைக்கு ப்ரோட்டீன் ரீச் பண்ணிடுவோம்னு சொல்லி மீல் மேக்கருக்கு போயிட்டேன். வேறு எதுவும் வேண்டாம், தோசை இட்லி அப்படி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீல் மேக்கருக்கு போயிட்டேன். அதனால் இன்றைக்கி மீல் மேக்கர் தான் 2 முட்டை ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சும்மா கிண்டி சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கு மீல் மேக்கருக்கு 220 கேலரி, 2 முட்டைக்கு 140 கேலரி, அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, ஆயிலெலாம் சேர்த்துருப்போம்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 50 கேலரி, மொத்தம் 410 கேலரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி பாப்கார்னும் ஒரு மேங்கோவும் தான் எடுத்துக்கிட்டேன். பாப்கார்ன் வீட்டில் ரெடி பண்ணது தான், ஓகேவா? அடுத்தது ஒரு மேங்கோ எடுத்துக்கிட்டேன், அது மீடியம் சைஸ் தான். அதுக்கு எவ்வளோ கேலரினா பாப்கார்னுக்கு 140 கேலரி, மேங்கோக்கு 120 கேலரி. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு மட்டும் நான் எடுத்தது 260 கேலரி. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா 3 கிளாஸ் ஆஃப் மில்க் தான் வழக்கம் போல், அதுக்கு 420 கேலரி, ஓகேவா? இதில் நான் இன்னைக்கு மட்டும் எடுத்துக்கிட்ட கேலரி எவ்வளோனா டோட்டலாக 1925 கேலரி. லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 125 கேலரி கூடி இருக்கு. ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நாளையிலேருந்து நம்ம 1 கிளாஸ் மில்க் கட் பண்ணுவோம்ல, ஸோ அது ரெடியூஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து 1 கிளாஸ் ஆஃப் மில்க் கட் பண்ணணும், நேரமே சாப்பிட பார்க்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ப்ரோட்டீன் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணேன், கார்ப்ஸ்லாம் நான் கேல்குலேட் பண்ணலை. எப்படியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தோசை, அதுக்கப்புறம் சாதம், அதுக்கப்புறம் பாப்கார்ன், மேங்கோ எல்லாமே எடுத்ததுனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் ப்ரோட்டீன் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ப்ரோட்டீன் எனக்கு 72 to 78 கிராம், கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்குது. எப்படி கரெக்டாக லிமிட்டுக்குள்ளே வந்துட்டு ப்ரோட்டீன் பழையபடி. இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வெயிட் லாஸ் பற்றி பேசலாமா?
நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி 45 டேஸ் ஆகுது. இந்த 45 டேஸில் நான் 5 கிலோ குறைஞ்சிருக்கேன். நீங்கள் எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த 45 டேஸில் நான் டே 1லேருந்து டே 45 வரை என்னென்ன மாற்றங்கள் அப்படிலாம் அடைந்தேன்னு பார்த்தா, நமக்கு சேராத ட்ரெஸ்லாம் நமக்கு சேர்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போடாத பழைய ட்ரெஸ்ஸுகளெல்லாம் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஆனால் இன்னும் சில ட்ரெஸ்ஸுகள் எனக்கு சேரலை. அது இன்னும் போக போக சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 45 டேஸில் நம்மளால் 5 kg குறைக்க முடியுதுன்னா அடுத்தது இன்னும் ஒரு 45 டேஸ் இருக்குதுல்ல. ஸோ அதில் நான் இன்னும் ஒரு 4 kg குறையணும்ல, அதை குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். அதோட நம்ம இனி ரொம்ப அதிகமாக வெளியில் சாப்பிட போகிறதில்ல. ஸோ எப்படியாவது வெயிட் லாஸ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துடுச்சு. அதோட கொஞ்சம் எக்ஸசைஸையும் கொஞ்சம் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இப்போது இதை பார்க்கும்போது சரி நம்ம கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தான் போகிறோம், கரெக்டான வேலை தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு கரெக்டான எண்ணமும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது குறையுமா குறையாதோ, நம்மளோட ஜேர்னியை நம்ம போடுவோம், அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போட ஆரம்பித்தேன். இப்போ இது ஒர்க் அவுட் ஆகுதுங்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப முடியலை, வாயிலேருந்து சவுண்டே வரல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்னைக்கு நான் சாப்பிட்டது இதுதான். நாளைக்கு என்ன சாப்பிட்டேன் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? அதோட இதில் டிஸ்கஸ் பண்ண முடியாததெல்லாம் நான் நாளைக்குள்ள வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னால் இதுக்கு மேலே பேச முடியலை. அதனால் பாய் பாய், நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.